பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். பாரு, உனக்கு டவுட் தான் லான்சி. தவக்காலத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கணும்ல தாத்தா, அது என்ன? வேற என்ன, டெய்லியும் கோயில் போய் ஜெபிக்கணும், அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஜெபிக்கணும். நல்ல டிஸ்கஷன் தான். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். தவக்காலத்துக்கு இது முக்கியம். போய் தினமும் நன்மை வாங்கணும். அப்புறம் என்னன்னு தெரியல தாத்தா, நீங்களே சொல்லிருங்களேன். சரி, நானே சொல்றேன். நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரு மோட்டார் பைக் பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கோம் தாத்தா. எத்தனை வீல் இருக்கு? 2 வீல் இருக்கு. 2 வீல் இருக்கு. ஒரு கார் பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கோம் தாத்தா. காருக்கு எத்தனை வீல் இருக்கு? 4 வீல் இருக்கு தாத்தா. அப்போ மோட்டார் பைக் 2 வீல், காருக்கு 4 வீல். இந்த 3 வீல் வச்சு ஏதாவது ஒரு வண்டி பாத்துருக்கீங்களா? ஆட்டோ பாத்திருக்கேன். ஆட்டோக்கு 3 வீல். எப்படி ஆட்டோக்கு 3 வீலோ அதே மாதிரி நாம இப்ப யோசிக்கிற அந்த தவக்காலத்துக்கும் 3 முக்கியமான வீல். என்ன அந்த 3 முக்கியமானது? ஒண்ணு, முதல் ஜெபம் செய்தல். இப்போ இதுவரைக்கும் நீங்க ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா இந்த தவக்காலத்துல 10 நிமிஷம் பண்ணணும். நீங்க ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ இன்னும் அரை மணி நேரம் சேர்ந்து. அது மாதிரி நீங்க முதல்ல சொன்னீங்களா, ஸ்ட்ராங்கா ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். எனவே ஜெபம் என்பது தவக்காலத்தினுடைய முதல் செயல்பாடு. இரண்டாவது தவம் செய்தல், பொறுத்தல் முயற்சிகளை செய்தல். அதாவது நமக்கு தேவையில்லாதெல்லாம் சிலது விட்டு கொடுத்துறது. இப்போ ஐஸ்கிரீம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரி 2 நாளைக்கு நான் ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போய் தான் ஒருத்தல் முயற்சி. அவங்க வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த தவம் செய்தல். மூன்றாவது தான தர்மம் செய்தல் அப்படின்னு சொல்லி பைபிள்ல வரும். அதாவது ஏழைகளுக்கு உதவி செய்யறது. நீங்க ஸ்கூல்ல போற வழியோ அல்லது நீங்க வரும்போது உங்க வீட்லயே கூட அப்பா அம்மா முடியாம இருக்கும்போது அவங்க கூட போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி செய்யறது. இந்த 3 வீல். இப்ப என்னென்ன 3 வீலு? ஜெபிக்கிறது, தவம் செய்யறது, தான தர்மங்கள், மற்றவங்களுக்கு உதவி செய்யறது. இது 3 நம்ம செஞ்சோம்னா தவக்காலத்தை நல்லா நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். செஞ்சு பார்ப்போமா? சரிங்க தாத்தா.